பின்னால காங்கிரஸ் கொடி பறக்குது, முன்னால இலங்கை கொடி பறக்குது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதியின் கொடி கட்டாயம் பறக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நாட்டை முன்னால் எடுக்கணும்னு முன்னால பேர் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 வருஷமா நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. இன்னைக்கு இந்த மத்துகம பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மலையக வம்சாவளி மக்கள் வெறும் 10 வீதம் தான். அந்த 10 வீதத்தில் கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 30% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி 40% மக்களுக்கு மட்டும்தான் சுகாதாரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு வீட்டு பிரச்சனை இருக்கு, காணி பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாள பிரச்சனையும் வந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டை எப்படி முன்னால கொண்டு போகணும் தான் பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை பார்த்து எப்படி உணர்வை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற காலப்பகுதியில் மத்துகமையில மக்கள் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனது அமைச்சியின் ஊடாக நான் கிட்டத்தட்ட 40 மில்லியன் செலவில் உங்களுக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னால் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனது அமைச்சியின் ஊடாக கௌரவ விதுர விக்ரமநாயக் அவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்காரு. இந்த மேடையில் நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் இதே மத்துகம நகரத்தில் கிட்டத்தட்ட 5 ஏக்கர் காணியை விடுவிச்சு இங்கே முதல் முறையாக ஒரு தமிழ் பாடசாலையை கொண்டு வரதுக்கான நடவடிக்கையை நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்தாகணும். இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு? மலையக மக்கள்னு நம்ம சொன்னா உடனே பேசுகிற விஷயம் சம்பள பிரச்சனை மற்றும் வீட்டு பிரச்சனை. இந்த ரெண்டுமே தற்காலிகமான விடயங்கள் தான். சம்பள பிரச்சனைக்கு தான் நாங்கள் ஒரு மாற்று முறைமையை உருவாக்குறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் சம்மதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காணி உரிமை சம்பந்தமாக நாங்கள் ஏன் பேசணும்? ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,76,000 குடும்பங்கள் இருக்கீங்க மலையக வம்சாவளிகள். ஆனால் எங்கள் கிட்ட இருக்கிறது வெறுமனே 14,000 வீடுகள் தான். அதுவும் இந்திய அரசாங்கம் மூலியமாக வந்துச்சு, அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் இந்த 14,000 வீடுகளை நம்ம எப்படி 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு நாங்கள் பிரிப்போம்? அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், போராட்டம் செய்கிறோம், ஆனால் சிந்திக்க மாட்டேங்கிறோம். சிந்திக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கூட மத்துகம வாழ் மக்கள் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், நான் ஒரு விஷயம் சொன்னால் செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களை ஒரு சரியான பாதையில் கொண்டு போகணுன்னு தான் என்னோட ஆசை. நம்ம கோயிலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். கோயிலுக்கு கட்டாயம் பண்ணலாம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நம்ம உதவி செஞ்சாகணும். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பாடசாலைகள் மோசமான நிலைமையில் இருக்குது. பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அபிவிருத்தி அங்கேயும் தான் நடந்தாகணும். இன்றைக்கி மலையக மக்கள் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்காங்க. கடந்த 2 வருஷ காலமாக நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மலையக மக்களுக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதை யாரும் நிராகரிக்கவும் முடியாது. கடந்த 76 வருஷமாக ஒரு பொருளாதார தீர்மானம் நம்ம கிட்ட இல்லை. இல்லாதனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா வருமானம் வருதுன்னு வைங்க. உங்களுக்கு 15,000 ரூபா செலவு வருது. பாக்கி 5,000 என்ன பண்ணுறீங்க? கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி 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 கடைசியில் கஷ்டப்படுறது தான் மிச்சம். அதே நிலைமை தான் நாட்டுக்கும் நடந்துச்சு. 76 வருஷமா நம்ம ஒரு கொள்கை இல்லாமல், ஒரு தீர்க்கமான பொருளாதார கொள்கை இல்லாமல் நம்ம கடன் வாங்கி 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 கடைசியில் இந்த நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டாந்தோம். என்னை நம்பி இந்த நீர்வளங்கள் அமைச்சியை கொடுத்தாங்க. நான் பாரோ எடுக்கும் போது என்கிட்ட சொன்ன விஷயம் 100 கனெக்ஷன் கூட கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,03,000 கனெக்ஷனை நாங்கள் கொடுத்துருக்கோம். மத்துகமைக்கு ஒரு குடிநீர் திட்டம் கொண்டாந்தோம். இந்த குடிநீர் திட்டம் மூலியமாக கிட்டத்தட்ட 28,000 குடும்பங்களுக்கு நலன் வருது, குடிநீர் கிடைக்குது. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்களுக்கு குடிநீர் நாங்கள் வழங்க திட்டம் போட்டுட்ருக்கோம். அதில் முதல் கட்டமாக நாங்கள் 10,000 குடும்பங்களுக்கு நாங்கள் குடிநீர் வழங்குற வசதியை ஆரம்பிச்சிட்டோம். நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கொள்றது ஒன்று தான். நாடு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது, நாட்டில் கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, சஜித் இல்லை, அனுரை இல்லை, நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் இல்லாத போது ஒரே ஒரு நம்பிக்கை நாயகன் முன்னால் வந்தார். அவர் யார்னா நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நன்றி மறந்த சமூகமாக மாறக்கூடாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இன்னைக்கு சம்பள பிரச்சனை சம்பந்தமாக 1008 கேள்வி இருக்கு. நான் ஆட்சிக்கு வரும்போது 2020 1000 ரூபா வாங்கி தருவேன்னு சொன்ன 6 மாசத்துல நான் 1000 ரூபா வாங்கி கொடுத்தேன். மக்கள் என் மீது வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவணங்கி நன்றி சொல்றேன். அந்த நம்பிக்கைக்காண்டி தான் நான் இன்னைக்கு இறுதியாக ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போறேன். 1,700 ரூபா சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதை நாங்கள் கட்டாயம் செய்வோம், நிறைவேற்றுவோம். மக்களின் ஆதரவு எதிர்வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும்
அவரின் சின்னமான கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.